சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவிகாவினருக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டுள்ளது. தாவிகா 3ஆம் ஆண்டு விழாவில் அடையாள அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் விழா தொடங்கிய பின் வந்த நிர்வாகிகள் யாரையும் உள்ளே அனுமதிக்காததால் சலசலப்பானது ஏற்பட்டுள்ளது. 500 மீட்டருக்கு முன்னதாகவே பேரிகார்டு வைத்து தடுக்கப்பட்டதால் தாவிகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் மீண்டும் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல் வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் பங்கேற்பதற்காக பல நபர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அடையாள அட்டை வழங்கிய நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையில் விஜய் வந்த பிறகு விழாவும் தொடங்கியது. இந்த தொடக்க விழாவில் பின்பு கூட்டத்திற்கு வந்த நிர்வாகிகள் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் 500 மீட்டர் முன்பாகவே பேரிகார்டுகள் போட்டு அந்த நபர்கள் உள்ளே வராமல் தடுத்தும் நிறுத்தப்பட்டது. இதனால் நிர்வாகிகளுக்கும் உள்ளே செல்வதற்கு தடையாக இருந்த அந்த பவுன்சர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் நிர்வாகிகள். ஒரு கட்டத்தில் பவுன்சர்களை தள்ளிவிட்டு அலுவலகத்திற்கு உள்ளே நுழைய முயன்ற அந்த நிர்வாகிகளால் பெரும் பரபரப்பான சூழலும் அங்கு ஏற்பட்டது. அங்கு அந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு உள்ளே ஓடக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் பின்பு அலுவலக வாசல் மூடி இருப்பதால் அலுவலகம் முன்பு நின்று அந்த நிர்வாகிகளுடன், அதாவது நிர்வாகிகளும் அந்த பவுன்சர்களும் உடனான அந்த கடும் வாக்குவாதத்தையும் நாம் பார்த்து வருகிறோம் பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.